இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஃபேன்ஸுக்காகவும். ஸோ தப்பு 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 இந்த வீடியோ வந்து ஃபேனாக இருக்கிறவங்களுக்காக. ஸோ நீங்கள் வந்து ஆக்டருக்கு ஃபேனாக இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயருக்கு ஃபேனாக இருக்கலாம், ஸோ யாருக்கு வேணால் நீங்கள் ஃபேனாக இருக்கலாம். ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க? அவங்க தப்பாகவே பேசினாலும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க, அவங்களுக்காக முட்டு கொடுக்குறீங்க, முட்டு கொடுத்து பேசுகிறீங்க. ஸோ ஒரு ஃபேன் அப்படிங்கிறவன் வந்து ஒருத்தங்களுக்காக எப்பவுமே ஆதரவாக நிற்கிறவன் தான் ஃபேன் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அவன் வந்து என்ன தப்பு பண்ணாலும் நீங்க முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற தைரியத்துல அவன் இன்னும் நிறைய தப்புலாம் பண்றான், தைரியமாவும் நிக்கிறான். ஸோ ஃபேன்ஸ்னாலதான் தலைவன் கெட்டு போறானா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. இல்ல தலைவனாலதான் ஃபேன்ஸ் கெட்டு போறாங்களா அப்படின்னா ஃபேன்ஸ்னாலதான் தலைவனே கெட்டு போறான். அவன் கொள்கை வேற மாதிரி இருக்கும், ஆனா ஃபேன்ஸ் போற போக்குனால நமக்காக இவனுங்க இருக்கானுங்க, என்ன சொன்னாலும் நமக்காக வந்து நிற்பானுங்க, நமக்காக கேட்பானுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தலைவனோட திசையை போக்கே மாறுது. அதுக்கு காரணம் அந்த ஃபேன்ஸ்னால. இப்போ கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விராட் கோலி ரொம்பவே அக்ரஸிவான பிளேயரு. ஸோ ரொம்பவே ஃபேன்ஸ்கிட்டையும் சரி அவங்க நிறைய சிம்பிள்ஸ்லாம் காட்டுவாங்க. உடனே ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே அக்ரெசிவா மாறி அந்த கிரவுண்டுக்கு வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் ஃபேன்ஸ் கிட்ட சண்டைக்கு போறது. எக்ஸாம்பிளுக்கு அதிகமாக ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்னா ஏதாவது சிம்பிள் எதையும் காமிச்சு விட்ருவாங்க. உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே டீம் ஃபேன்ஸ் கிட்ட வந்து சண்டைக்கு போவாங்க. ஸோ அவன் ஒரு சிம்பிளை காமிச்சிட்டு அவன் பாட்டுக்கு 4 பவுன்சரோட வீட்டுக்கு போயிடுறான் பாதுகாப்பா. சொல்ல போனா அவன் கிரவுண்ட்ல தான் நின்று காமிக்கான், ஏதோ ரோட்ல வந்து நின்று காமிக்கல, கிரவுண்ட்ல நின்று காமிக்கான். 4 பவுன்சரோட அவன் சேஃபா பஸ்ல ஏறி அவன் வீட்டுக்கு ஜாலியா போயிடுவான். ஆனா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற நீ ரோட்ல இறங்கி சண்டை போட்டா என்ன ஆகும்? போலீஸ் 100% அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, உன் லைஃபே போயிடும். நீ உன் தலைவன் ஒரு சிம்பிள் காட்டுறான் அப்படிங்கிறதுக்காக ரோட்ல இறங்கி நீ சண்டை போட்டன்னா நாளைக்கு உன் லைஃப் தான் போச்சு. அவன் ஜாலியா வீட்டுக்கு 4-5 பவுன்சரோட நல்ல பாதுகாப்போட வீட்டுக்கு போயிடுவான், ஜாலியா போய் உட்காந்துக்குவான். ஸோ அந்த ஆர்சிபி கப் எடுத்துட்டு போனப்போ என்ன நடந்துச்சு? அவனுக்கு ஜாலியா போயிட்டானுங்க. கடைசி இறந்தது யாரு? ஆர்சிபி ஒரு டீம் வின் பண்ணியிருக்குங்கிறதுக்காக இறந்தது யாரு? அதை பார்க்க போன அப்பாவி பொதுமக்கள். ஸோ ஃபேன்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணுங்க. இப்போ மேக்சிமம் தமிழ்நாட்டில் என்ன நடக்கு அப்படின்னா விஜய் வந்து ஆப்வியஸ்லி ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து எதிர்த்து மேடையில் பேசுறாங்க. ஸோ பேசுறப்ப என்ன ஆகுது? அவங்க பேசிட்டு ஜாலியா வீட்டுக்கு இறங்கி போயிடுறாங்க, நல்லா பாதுகாப்போட விஜய் கிளம்பி போயிடுறாங்க. இவனுங்க என்ன பண்றாங்க? தேவையெல்லாம் போய் சரி சோசியல் மீடியாஸ்ல நிறைய திட்டுறாங்க, முகத்தை மறைச்சு திட்டுறாங்க. ஸோ அதோட நிறுத்தாம வீதியில ரோட்ல தேவையில்லாம அங்க வந்து நிர்வாகிகள்கிட்ட சண்டையிலுக்கானுங்க. இவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. அவங்க மேடையில பேசிட்டு அவங்க கொள்கை ரீதியாவோ ஏதோ ஒரு மேடையில பேசிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஆனா இவனுக்கு ரோட்ல இறங்கி சண்டை போடுறாங்க. நிறைய இடத்துல நடக்கு, இன்னும் வெளியே தெரியல, நிறைய இடத்துல நடக்கதான் செய்யுது. மேக்சிமம் இன்னும் ரொம்ப பெருசா ப்ராப்ளம் வரலனாலும் இவனுக்கு ரோட்ல போகும்போது போஸ்டரை கிழிக்கிறது, இந்த இவனுக்கு போய் ஆப்போசிட் டீம் போஸ்டரை கிழிக்கிறது. ஸோ அவங்க தலைவன் ஒருத்தங்களை திட்டுறாங்க அப்படிங்கறக்காக இவங்க ஃபேன்ஸோ தொண்டர்களோ ரோட்ல இறங்கி அவங்க எதிர் குரூப்பு போஸ்டரை கிழிக்கிறது, அவங்க கிட்ட அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பு எதுவும் நடத்த போனா அவங்க கிட்ட சண்டைக்கு போறதுங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா 100% நல்லதே கிடையாது. நமக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும். மேக்ஸிமம் இது பார்க்க ஈஸியாக தெரியும், அவங்கவுங்க ஃபேனு அவங்களுக்காக போகிறாங்க, இல்லை அவங்க தொண்டர்கள் அவங்களுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு சொசைட்டியாக பார்க்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணும். இன்னைக்கு நமக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் இது போக 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 எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதும், ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்துடும். எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ப்ராப்ளம் நடக்கு, அதை திசை திருப்பணும் அப்படின்னா அந்த இவனுக்காக அந்த கூட்டமே இது பண்ணுது, அடிச்சுக்குது, என்ன வேணா பண்ணிக்குது அப்படின்னா அந்த ஒருத்தன்ட சொல்லி அந்த கூட்டத்தை திசை திருப்பி வேற மாதிரி எடுத்துட்டு போக முடியும், எல்லாத்தையுமே எதனாலுமே. ஸோ இது வந்து நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து அக்ரெசிவாக இருங்க, நான் இல்லைன்னு சொல்ல. உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் புரிய வைங்க, எடுத்து சொல்லுங்க, இது வந்து ஜஸ்ட் அ கேம் அப்படின்னு சொல்லுங்க, இல்லை ஜஸ்ட் அ பாலிடிக்ஸ், இது வந்து நாங்கள்
கருத்தியல் ரீதியா மோதுறோம், நீங்க வந்து களத்துல இறங்கி இது பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க உங்க ஃபேன்ஸ்டையோ தொண்டர்கள்ட்டையோ சொல்லி புரிய வைங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அவேர்னஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இவனுக்கு வந்து ஒரு கட்டத்தோடு நிப்பானுங்க. இல்ல களத்துல இறங்கி தேவையில்ல வேலை பார்த்தானுங்க அப்படின்னா அவனுக்கு லைஃப் தான் போகும், உங்க லைஃப் தான் போகும், உங்களோட தொண்டர்கள் லைஃப் தான் போகும். ஸோ எப்படியும் பிடிச்சாங்க அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவன் லைஃப் அதோட போச்சு. அவன் உங்களுக்கு ஃபேனாக இருந்த பாவத்துக்கு கடைசி ஜெயிலு கோர்ட்டு கேஸுன்னு அவன் லைஃபே போயிடும். ஸோ அது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. உங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்கள் ஃபேன்ஸுக்கும் நல்லது கிடையாது, உங்கள் தொண்டர்களுக்கும் நல்லது கிடையாது. ஸோ கொஞ்சமாவது எடுத்து சொல்லுங்க, புரிய வைங்க, அதான் எல்லாருக்குமே நல்லது. மேக்சிமம் எப்படியும் இதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மிஞ்சு போனால் என்னதான் திட்டுவீங்க, அது எங்கள் தலைவன், நாங்கள் அப்படிதான் இருப்போம், இதெல்லாம் ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லி என்னதான் திட்டுவீங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களோட லைஃப் தான் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஃபேனாக இருங்க, அது வந்து உங்கள் விருப்பம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் உங்களோட லைஃப்பை வேஸ்ட் ஆகாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிட்டா நீ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு கிடக்கிறதுக்கு ஏதாவது பேய் வீடியோவோ இல்லை கான்ஸ்பிரசி தியரி வீடியோவோ இல்லை ஏலியன் வீடியோவோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டாவது உங்க பார்ப்பானுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவெல்லாம் ஒன்றும் பார்க்கவே மாட்டானுங்க. அப்படியே பார்த்தாலும் ஒன்று தான் திட்டுவானுங்க, எங்கள் தலைவனை பற்றி தப்பா பேசுறியா அப்படின்னு. வேஸ்ட்டுடா, வேஸ்ட்டு.